ஆசைப்பட்டபடியே ஐயப்பனுக்கு மாலை போட்டாச்சு. 4 வேற நெருங்கிருச்சு. அட்வான்ஸ் காசு கேட்பாங்க. என்ன பண்றது? சாமி உன எங்கெல்லாம் சாமி தேடுறது? வாங்க சாமி. என்ன சாமியாச்சு? பஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு சாமி. ஒரு ஆளுக்கு 2500 ரூபா ஆகுது. 1000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க சாமி. 1000 ரூபாயா சாமி? சாமி சாமி ஒரு 4 நாள்ல வந்து தந்துறேன் சாமி. சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, நீங்க பொறுமையா கொடுங்க. ஆனா கன்னி பூஜைக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் இப்ப கொடுத்துருங்க. இது 1000 ரூபாயா? சாமி பொதுவாவே ஐயப்பன் கோயிலுக்கு போனா எவ்வளவு சாமி செலவாகும்? சாமி பொதுவாவே வண்டி வாடகை, அப்புறம் இருமுடி காசு, உன்னோட இதர செலவு இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 5000 ரூபா ஆகும் சாமி. 5000 ரூபாயா? சாமி அதுக்கு நான் மாலை போடாம குடிச்சிட்டு ஜாலியாவே இருந்திருப்பேனே நானு. சரி சாமி, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு குடிப்ப? என்ன சாமி கொஞ்சமா மதுபானம், நிறைய தின்பண்டம், ஒரே ஒரு ஊதாங்குழல், அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவு பண்ணுவேன் சாமி. சாமி ஒரு நாளைக்கு நீ 300 ரூபாய்க்கு குடிக்கிற, நீ மாலை போட்டனு 50 நாளைக்கு 300 ரூபா. அதை சேவ் பண்ணனு வச்சுக்கோங்க, 50 நாளைக்கு 15000 ரூபா ஆகுது. 5000 ரூபாய்க்கு ஐயப்பனை பார்க்க போறேன்னு வச்சுக்கோ. பாக்கி ஒரு மாசத்துக்கு 10000 ரூபாய் நீ சேவ் பண்ணலாம். இது ஒரு மாசத்துக்கு 10000 ரூபாயா? ஆமா சாமி, சூதானமா பொழைச்சுக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு மாசத்துக்கு 10000 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா வருது. இது தெரியாம இருந்திருக்கும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயிலுக்கும் மாலையை போட்டு இருக்கணும். போயிட்டு வந்தா அடுத்த லட்சாதிபதி நான் தான்.